இளைஞர்களின் திறனை கட்டியெழுப்பதற்காக மனித உரிமைகளும் நல்லாட்சியும் என்ற தலைப்பில் இப்பயிற்சியை ஒழுங்குபடுத்தியதற்கு ஏப்ரல் நிறுவனம் பாராட்டப்பட வேண்டும். இதன் தொடக்க நிகழ்ச்சியில் ஒரு சில வார்த்தைகளை இவ்விளைஞர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். 30 வருட யுத்தத்தால் பாதிப்புகளையும் இழப்புகளையும் சந்தித்த இலங்கையின் எல்லா சம்பவங்களிலும் இளைஞர்கள் பெரும் இடர்களையும் உரிமை மீறல்களையும் சந்தித்திருக்கிறார்கள். யுத்தம் முடிவடைந்த பின் நாம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கைகளையும் உடைந்து போன சமூகங்களையும் மீள்கட்டியெழுப்பும் முயற்சியில் ஈடுபடும் வேளையில் எமக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியமாகின்றது. போரால் பாதிக்கப்பட்ட சம்பவங்களை கட்டியெழுப்பும் முயற்சியில் நாம் உடைந்து போன வீடுகளையும் தொலைந்து போன சொத்துக்களையும் மட்டுமல்ல, சமூகங்களுக்கு இனங்களுக்கும் இடையே உடைந்து போன உறவுகளையும் சீர் செய்வது முக்கியம். ஒவ்வொரு பிரச்சனையும் தமக்கும் தமது குடும்பத்தின் நலத்திற்கு மட்டுமல்லாது தமது சமூகத்தினதும் நாட்டினதும் நலத்திற்காகவும் பங்களிக்க கடமை உள்ளது. ஆனால் கடந்த காலங்களில் பல காரணங்களால் இக்கடமை அரிதாகவே காணப்பட்டது. உலகளாவிய ரீதியில் தற்போது யுத்தம் மற்றும் வன்முறை பரவலாக காணப்படுகிறது. யுத்தம் மற்றும் வன்முறை சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்க்கையில் பாரதூரமான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளன. யுத்தங்களில் உயிரிழப்பவர்கள் பெரும்பாலானோர் சிறுவர்களாகவே காணப்படுகிறார்கள். இவ்யுத்தங்களில் போராளிகள் பெரும்பாலானோர் இளைஞர்களாகவே காணப்படுகிறார்கள். இதனால் இவர்கள் இள வயதிலேயே சாதாரண மற்றும் அமைதியான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல், அவர்களின் கல்வி உரிமைகளையும் அனுபவிக்க முடியாமல் பெரும் மன அதிர்ச்சி மற்றும் உளவியல் தாக்கங்களால் பாதிக்கப்படுகிறார்கள். இலங்கையில் 2015ஆம் ஆண்டு நாம் பல அரசியல் மாற்றங்களை கண்டோம். அதோடு மனித உரிமைகள் பாதுகாப்பிலும் சில மாற்றங்களை கண்டோம். ஆனாலும் மனித உரிமைகளின் அமைப்பு முறை மற்றும் சட்டங்களை முழுமையாக அமல்படுத்துவது மற்றும் சட்டங்களின் பாதுகாப்பை பிரஜைகள் முழுமையாக அனுபவிப்பது ஆகியவற்றில் இன்னும் பல மாற்றங்களை நாம் காண வேண்டியுள்ளது. இதை அடைவதற்கு இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியம். ஜனநாயகத்தையும் மனித உரிமைகளையும் மதிக்கும் சமூகத்தை கட்டியெழுப்பதற்கு ஜனநாயக கொள்கைகளை நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கிக் கொள்வது மிகவும் முக்கியம். இவ்வாறான சமூகத்தை உருவாக்குவதற்கு நடைமுறையில் நீங்கள் என்ன பங்களிப்பை செய்ய வேண்டும்? நாம் எம் உரிமையை அதிகாரத்துடன் கோரும் போது மற்றவர்கள் உரிமைகளையும் மதிக்க வேண்டும். நாம் சட்டத்தை மதித்து மற்றவர்களை சமமாக சமத்துவத்துடன் நடத்த வேண்டும். அநீதி நடக்கும் போது அதை பயமில்லாது தட்டி கேட்க வேண்டும். ஏனெனில் இன்னொருவருக்கு இழைக்கப்படும் அநீதி எம் ஒவ்வொருவருடைய உரிமையையும் எம்மிடமிருந்து பறிக்கிறது. இச்சமூகத்தில் நடக்கும் ஒவ்வொரு உரிமை மீறலும் சட்டத்திற்காக இருக்கும் அவமதிப்பை அதிகரித்து இச்சமூகத்தில் சமத்துவம், மனித உரிமைகள், நீதி ஆகியவை முக்கியமல்ல என்ற அபிப்பிராயத்தை உருவாக்கும். ஆகையால் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பாதிக்கப்படாவிட்டாலும் வேறொருவருக்கு இழைக்கப்படும் அநீதி உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்ற பிள்ளையான அபிப்பிராயத்தை கொண்டிருக்காதீர்கள். இளைஞர்களிடையே மனித உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு எமது கல்வி திட்டங்களிலும் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டியுள்ளது. பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டங்களில் மனித உரிமைகளை உள்ளடக்குவது மிகவும் முக்கியமாகும். இவ்விடயத்தில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் அரசாங்கத்தின் சிபார்சுகளை செய்துள்ளது. இத்துடன் மனித உரிமைகளின் பயிற்சி மற்றும் அனுபவம் பெறுவதற்கு இளைஞர்கள் மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு விண்ணப்பிக்கலாம். இதை பற்றிய மேலதிக விளம்பரங்கள் உங்கள் பிராந்தியங்களில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம். இளைஞர்களாகிய நீங்கள் ஐயம் பயம் அவற்றால் கட்டுப்படாமல் மேலும் உங்கள் திறன்களை வளர்ப்பதற்கு, அறிவை மேம்படுத்துவதற்கு கிடைக்கும் வாய்ப்புகளை முற்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சவால்களை எதிர்கொண்டு உங்கள் சமூகங்களில் தலைவர்களாக உருவாக்கி எல்லோரும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் பாரபட்சம், பயம், வன்முறையின்றி வாழக்கூடிய ஒரு இலங்கை எதிர்காலத்தில் உருவாக்குவது உங்கள் பொறுப்பாகும். மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஆணையாளர்களுக்கு இந்த விசேட செய்தி அனுப்பி வைத்ததற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.